ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து உன் வாழ்க்கையை நீ அழகாக, சிறப்பாக, உயர்வானதாக வாழப்போகிற. இந்த உலகத்தில் பிறப்பும் இறப்பும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் ஒரு மனுஷன் பிறக்கும்போது சந்தோஷப்படுற உலகம் இறப்பை மட்டும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லை என்பது கசப்பான உண்மைதானே. எப்போதும் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத பல பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை புரிந்து கொண்ட பிள்ளையாக நீ பொறுமையாக, அமைதியாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செய்ய பழகு. உன்னுடைய வாழ்நாளில் யாருக்கும் தொல்லை இல்லாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க முயற்சி செய். உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இதையே யோசித்து கண்ணீர் சிந்துவதை விட வாழ்க்கையில் உயரணும், முன்னுக்கு வரணும்னு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதற்காக வியர்வை சிந்தினா கூடிய சீக்கிரம் நீ சுலபமாக சாதிக்க முடியும். தேவையற்ற கோபமும் எதிர்பார்ப்பும், தேவையில்லாத ஆசைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். நீயாகவே தேவையில்லாமல் இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக யோசிச்சினா எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும். நீ வீணாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்குறதுக்கும் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பதற்குமாகவே இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவலையை விட்டுட்டு தைரியமாக இரு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு மகிழ்ச்சியான காலமே இருக்குன்ற சந்தோஷத்தில் இரு. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் வெகு சீக்கிரமாக உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன். நினச்சது ஒன்று, நடக்கிறது இன்னொன்னா இருக்கேன்னு மன வருத்தம் கொள்ளாதே. எது உனக்கான சரியான நேரம்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியுமேன்னு செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்ப்பது போல நடக்காமல் தாமதமாகுதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் தாமதமாக நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டுமே செய்யக்கூடிய இந்த சாயப்பா இப்போதும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை தான் செய்ய போகிறேன். துன்பத்தை எல்லாம் என் பாதத்தில் வச்சுட்டீங்கன்னா உனக்கான வெற்றியை மட்டும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். எல்லாத்தையும் நம்ம தனியாகவே செய்ய வேண்டியதாக இருக்கே, நமக்குன்னு யார் வந்து நிற்கவோ செய்யவோ மாட்டாங்களேன்னு நினச்சி வருத்தப்படாத. நீ செய்யும் எல்லா செயல்களிலும் உனக்கே தெரியாமல் நான் உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய். மனநிலை சரியில்லாத நேரத்தில், அதாவது மனசு சரியில்லை, மனசு கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குன்னு நீ யோசிக்கிற நேரத்தில் உன் மனசுக்கு பிடிச்சவர்களுடன் நீ பேசும்போது அந்த உரையாடல் கூட உனக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும் செல்லமே. நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை இல்லைன்றதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். உன் பாதையில் உனக்கான வெற்றியை எப்போது உன் கைகளை ஒப்படைக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். உனக்கான வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே உன்னை விட்டு தூரமாக போகுதேன்னு கவலைப்படாத. என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். நீயே மனசு சோர்ந்தாலும் இந்த சாயப்பா உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் சோகத்தை எல்லாம் தாண்டி உனக்கான சுகத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஒரு கதவு மூடுறதுக்கு முன்பாக இன்னொரு புது வாய்ப்பு உனக்கு கிடைச்சே தீரும்ன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த விஷயம் உனக்கு எதிராக தடுக்கப்பட்டாலும் அதை விட சிறப்பான இன்னொன்றை நான் நிச்சயம் உன் கைகளில் கொடுப்பேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் சோகமெல்லாம் மறையும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி ஒளிரும்படியும் இந்த சாயப்பா செய்வேனேன்னு செல்லவே. நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை நான் கொடுத்துருவேன். உன்னுடைய இதய துடிப்பையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சாயப்பா என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க விட மாட்டேன். உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் செல்லமே. உன் வாழ்க்கை இப்போது காற்றுல சுழலக்கூடிய திசை தெரியாத படகாக இருந்தாலும் அந்த படகையே கரை சேர்க்கும் ஆளாக நான் இருப்பேன். உன்னை தலை நிமிர வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காக தானே இந்த சாயப்பா உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற வந்திருக்கேன். எப்போதும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் நீ விட்டுடாதே.
நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான நல்லதை நடத்தி காட்டுறேன். நீ சாதிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற. அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் நான் சோர்ந்து போகவோ தோத்து போகவோ விடமாட்டேன். உன்னை தூக்கி உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாதது போல நீ யோசிக்கலாம். இதை தாண்டி உனக்கு எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இந்த சாயப்பா இருப்பேன். உன்னால் எல்லாம் முடியும், உன்னால் என்ன செய்ய முடியும், நீ எப்படி வாழப் போறன்ற அனைத்தையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கும் இதே உலகமே நாளைக்கு நீ சிரிப்பதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் காரணமாக மாறப்போகுது. இப்போ நீ தப்புன்னு நினைக்கிற விஷயங்கள் அனைத்தும் சரியாகி நாளைக்கு நீ சந்தோஷமாக வாழும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ எதிர்பார்க்குற எல்லா முடிவுகளையும் நான் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீ பாதியிலேயே சோர்ந்து போயிடாம துவண்டு போயிடாம முன்னேறி போய்கிட்டே இரு. இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டு எவ்வளவோ தூரம் முன்னுக்கு வந்துட்ட. இன்னும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளை முடிவாக ஒப்படைக்கிறேன். நீ கீழே விழுந்ததுக்காக யாருமே உன்னை மதிக்கலை நீ நினச்சினா அடுத்த நொடியே அவங்க முன்னால் திரும்ப எந்திரிச்சு நின்று நீ எவ்வளவு தைரியமான ஆள்னு காட்டணும். உன் உள்ளத்தில் உறுதியாக இருக்கும் இந்த சாயப்பா நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிச்சயம் புரிய வைக்க தான் போகிறேன். உனக்கு நிழலாக நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ கடந்து சென்ற தடங்களை மறக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ அனுபவித்த துன்பங்களும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களும் தான் உன் வாழ்க்கை இனி வரும் காலத்தில் அழகாக மாற்றப்போகுது. உன் கைப்பிடியில் வெற்றியின் கிரீடத்தை அணிவிக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ அழுகிறதால எந்த விதத்திலும் நீ பலவீனமான ஆளாக போயிட மாட்ட. உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான ஆனந்தத்தை உன் கைகளில் ஒப்படைக்கதானே இந்த சாயப்பா வந்திருக்கேன். உன்னை கையில் பிடிச்சிக்கிட்டு வழி நடத்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இப்போதைக்கு நீ ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனால் உன் சத்தம் இல்லாத சகிப்பும் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உன்னை கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வெற்றிக்கு கூட்டிகிட்டு போக தான் போகுது. உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலைன்னா அதுக்காக நீ தப்புன்னு அர்த்தம் கிடையாது. நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கையில் உன்னை மேலே உயர்த்த போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ தலை நிமிர்வதற்கான நேரம் வரும். இப்போ வாழ்க்கையில் பாதியிலேயே நின்று பயந்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் உயர்வை கொடுத்து உனக்கான வெற்றிகளையும் மிகப்பெரிய அளவில் இந்த சாயப்பா ஒப்படைக்க போகிறேன். என் மேலே நீ முழுசாக நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி காட்டிடுவேன் செல்லமே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கு இதுவரைக்கும் பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்டத்தையே உனக்கு இஷ்டமான அழகான விஷயமா மாற்றி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக சிரித்து மகிழ்வாக வாழும்படி உன்னை பிரகாசமாக வாழ வைக்க போகிறேன். உன் முயற்சிகளை மட்டும் விடாமல் நீ செஞ்சினா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். முடிவு நீ நினச்ச எல்லா நாட்களும் உனக்கான புது தொடக்கமாக மாறப்போகுது. நான் இப்போது உன்னை தலைநிமிர வைக்கும் தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த இருளையெல்லாம் போக்கி உனக்கு ஒரு வெளிச்சமான சந்தோஷமான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்.